வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வீடியோ வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாககி அது சிலபஸ் வைஸ் சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மேக்ஸில் ஒரு 2-3 டாபிக்ஸ் போட்டிருப்போம். சயின்ஸ்லேயுமே ஒரு 2-3 டாபிக்ஸ் வந்து போட்டிருப்போம். இவிஎஸ்சில் மோரார்லெஸ் கொஞ்சம் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் இதில் வந்து ஜூலை 2023 அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து கரெக்டாக எக்ஸாம் வந்து நடந்தது ஆகஸ்ட் 2023. ஸோ அந்த மந்தில் 23 அந்த இயரில் ஆகஸ்ட் மந்தில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 2க்குரிய கொஸ்டின் பேப்பர், அதுவும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாககி அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இடையில வரும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ஒரு சில டைமில் வந்து வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஆகஸ்ட்டில் வச்ச எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் மோட். ஸோ இப்போ நமக்கு ஜனவரி மந்தில் வரக்கூடிய ஜனவரி 21 அப்போ நம்ம எழுத போகிற அந்த எக்ஸாமே ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த அசர்ஷன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது அதோட மீனிங் என்ன, அதோட இந்த கொஸ்டினோட டைப் எப்படின்னா, இப்போ அசர்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ரீசன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரீசன்றது என்ன அப்படின்னா, அசர்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ஒரு காரணம். ஸோ அந்த இடையில வந்து பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த அசர்ஷனில் ஏன் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம், ஒரு காரணம் தான் ரீசன் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் பார்த்து தான் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டீச்சர் ஷுட் ஒர்க் ஹார்டு டு பிரேக் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் பர்டிகுலர் எத்னிக் குரூப்ஸ். அதாவது டீச்சராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்ற அந்த வேறுபாடு, அந்த ஒரு எது டினாமினேட் பண்ணுறது, மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கக்கூடிய அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் அந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஆஸ் ஏ டீச்சராக அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த அசர்ஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்ற அந்த மைண்ட் கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ட்ரூ. அதுக்கான ரீசன் என்ன, ஏன் வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப்ஸ், ஏன்னா ஒரு சில பேர் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்னால தன்னையே வந்து வெளிப்படுத்திக்காமல் இருப்பாங்க, ஸ்கில்ஸை வந்து வெளிக்காட்டாமல் இருப்பாங்க, முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாமே. ஸோ அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் ஆஃப் பர்டிகுலர் எத்னிக் குரூப்ஸ் அதை வந்து குழந்தைங்கிட்ட இருந்து பிரேக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ரீசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ கீ எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் இஸ் டு எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு என்கேஜ் இன் கிரிட்டிக்கல் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம எஜுகேஷனோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, குழந்தைங்களை வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ண வைக்கிறது, அவங்கள வந்து வெளிப்படுத்த வைக்கிறது. அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் எஜுகேஷனோட ஒரு முக்கியமான குறிக்கோள். ஸோ ரீசனுமே வந்து மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டு, அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆர் வந்து அதாவது ரீசன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன், அசர்ஷனுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், இது கிடையாது. செகண்ட் ஒன் வந்து போத் ஏ அண்டு ஆர் ஆர் ஃபால்ஸ், அதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ, இது கரெக்ட். ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் ரீசன் வந்து கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ஒரு ரீசன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆப்ஷன் 3 வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ, இது கிடையாது. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் டு இம்ப்ரெஸ் த டீச்சர். டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல், நம்ம டீச்சரை வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணுறது. எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டை நம்மளோட சுய இதுக்காக நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்றது நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. இப்போ நான்
நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணுறது தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். மற்றவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக வெளியில் இருந்து ஒரு பொருளுக்காக பண்ணுறது அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அப்போ ஆப்ஷன் 1 வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டடியிங் டு அவாய்ட் பீயிங் ஸ்கோல்டட், திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்காக படிக்கிறது, பயந்து படிக்கிறது. ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான். அப்போ இதுவும் கிடையாது செகண்ட் ஆப்ஷனும். தேர்ட் ஆப்ஷன் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஏ காம்படிஷன் ஃபார் த ப்ரைஸ் மணி, ப்ரைஸுக்காக வந்து அந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ அது ஒரு ரிவார்டு, அது ஒரு எக்ஸ்டர்னல், அந்த வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஒரு மோட்டிவ், ஒரு ஊக்கம். அப்போ அதுவுமே வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இதுவும் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் பிளேயிங் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் பர்சனல் என்ஜாய்மெண்ட், நம்மளோட ஒரு ஹாப்பிக்காக, நம்மளோட ஒரு மன அமைதிக்காக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம வாசிக்கிறது. ஸோ அது வந்து நம்மளோட இதுக்காக பண்ணுறதுனால அது வந்து இன்ட்ரின்சிக், உள்ளேருந்து நம்ம உணர்ந்து பண்ணுறோம். அப்போ அது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிளேயிங் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் பர்சனல் என்ஜாய்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, விச் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து சில்ட்ரன் ஹூ ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் எ கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் லேர்னிங் லாங்குவேஜ் இன் தேர் இயர்லி இயர்ஸ் ஹாவ் சம் டிஃபிகல்ட்டி இன் பிக்கிங் லாங்குவேஜ் லேட்டர் இன் லைஃப். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா குழந்தைங்க, அதாவது ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டில் வந்து டிப்ரைவ்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஃபார் லேர்னிங் லாங்குவேஜ் இன் தேர் இயர்லி இயர்ஸ், ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இயர்லி இயர்ஸ் அப்படின்றப்போ இயர்லி சைல்ட்ஹுட் அந்த 2 to 6 இயர்ஸில் அவங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இன் பிக்கிங் லாங்குவேஜ். அப்போது அந்த இயர்லி லைஃப்பில் வந்து அந்த டிஃபிகல்ட்டி அவங்க இருக்கும் பொழுது அது மறுபடியும் அவங்க வளர வளர என்னாகும் அப்படின்னா லேட்டர் இன் லைஃப்லையும் அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறையா சிடிபியில் வந்து பார்த்துருப்போம். இயர்லியாக நம்ம வந்து சின்ன குழந்தையிலே பேசிக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லேட்டர் லைஃப்பில் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இயர்லி இயர்ஸில் அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணும்பொழுது அது லேட்டர் இன் லைஃப்லேயும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏன் வந்து அந்த இயர்லி இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அந்த இயர்லி சைல்ட்ஹுட் தான் வந்து நம்ம சிடிபிலேயே லாஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருப்போம், சென்சிட்டிவ் பீரியட், கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லிட்டு. அந்த 2 to 6 இயர்ஸில் தான் குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து சிம்பிள்ஸ் மூலியமாக அவங்க கற்றுக்கிறது எல்லாமே அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அந்த பீரியட் தான் அவங்களுக்கு ஒரு சென்சிட்டிவான பீரியட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த இயர்லி இயர்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜோட சென்சிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து சென்சிட்டிவ் பீரியட், அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான சென்சிட்டிவ் பீரியட். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது லேட்டர் லைஃப்லேயும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் டோட்டலி டெவலப்மெண்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ், நம்மளோட ஹெரிடிட்டியை பேஸ் பண்ணி தான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது வந்து தப்பு, இது கிடையாது. ஏன்னா லாங்குவேஜ் வந்து போத் என்விரான்மெண்ட் அண்டு ஹெரிடிட்ரி ரெண்டுமே வந்து இருக்கும். அடுத்து வந்து டெவலப்மெண்ட் இஸ் அ டிஸார்டர்லி அண்டு அன்பிரடிக்டபிள். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து டிஸ்ஆர்டர்லி. டெவலப்மெண்ட் அப்படின்றது டிஸ்ஆர்டர்லி கிடையாது, அது ஒரு ஆர்டர் வைஸாக வரக்கூடியது. அதை வந்து அன்பிரடிக்டபிள், இப்போ மேலே கொடுத்துறதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் தேர் இஸ் எ சென்சிட்டிவ் பீரியட் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்துக்கிட்ட ஒரு இது என்ன அப்படின்னா இயர்லி இயர்ஸ் ஹாவ் சம் டிஃபிகல்ட்டி. ஸோ அந்த இயர்லி இயர்ஸ் அப்படின்னு வர்றப்போ அந்த இயர்லி சைல்ட்ஹுட் 2 to 6 இயர்ஸ் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த சின்ன வயசில் அந்த ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும்போது அது வந்து லேட்டர் இன் லைஃப்பில் அவங்களுக்கு இதாகுது. ஸோ அந்த இயர்லி இயர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பீரியட், சென்சிட்டிவ் பீரியட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்க்குரிய கரெக்டான ஆப்டான இது வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான், தேர் இஸ் எ சென்சிட்டிவ் பீரியட் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இந்த பிரின்சிபல் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, தேர் இஸ் எ சென்சிட்டிவ் பீரியட் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அ லேர்னிங் சஜஸ்ட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர் இஃப் எ டீச்சர். அதாவது லேர்னிங்கோட ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் வந்து ஒரு பொதுவான கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கற்றுக்கிடுவாங்க எப்போ அப்படின்னா ஒரு டீச்சர் எப்படி டீச் பண்ணும்பொழுது அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் இன் இட்ஸ் சிம்பாலிக் ஃபார்ம் அண்ட் தென் மூவ்ஸ் இட்ஸ் டு ஃபிசிக்கல் ஃபார்ம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் வாய்ஸ் வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லிவிட்டு அடுத்து அதோட ஃபிசிக்கல் ஃபார்ம் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முக்கு நீங்கள் போகிறது. ஸோ இது வந்து ஆப்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 வந்து வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஓவரால் அண்ட் தென் மூவ்ஸ் ஆன் இட் டு இன்ட்ரிகேசியஸ் ஆஃப் இட். இப்போ வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து ஒரு இது டீச் பண்ண போகிறீங்க, ஏதாவது டாபிக் டீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஓவராலாக குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ரியல் லைஃபோட இன்டர் ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு ஓவராலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 போகிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். தேர்ட் ஒன், ஃபஸ்ட்டு டிஸ்கஸஸ் த concept in terms of logic and reason and then grants opportunity to verify the ideas. நீங்கள் எடுத்த உடனே இப்போ இதை வந்து ரொம்ப லாஜிக்காக ஒரு க்ரியேட்டிவாக போனீங்க, லாஜிக் டேர்மில் வந்து போனீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டே லாஜிக் டேர்மில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஓவராலாக ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம போகலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. எடுத்தோடனே நம்ம லாஜிக்காக வந்து கொண்டுட்டு போகிறது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. லாஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் டிஸ்கஸ் வாட் இஸ் நாட் நோன் டு த ஸ்டூடெண்ட் அண்ட் தென் கம்ஸ் டு வாட் த ஸ்டூடெண்ட் நோஸ். இது வந்து கிடையாது. ஏன்னா நம்ம சிடி ப்ளே பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு நம்ம போகணும். ஸோ அதுதான் வந்து லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரின்சிபிள். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. கொஸ்டின் நம்பர் 4க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 பார்ட்டாக வந்து நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், a teacher wants to help her students develop metacognitive skills. which of the following strategies would be most effective? கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் ஒருத்தவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொண்ணுக்கு வந்து மெட்டாகாக்னேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜியை வந்து நமக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சிடிபியில் வந்து மெட்டாகாக்னேட்டிவ் ஸ்கில்னால் என்னென்னு படிச்சுப்போம். மெட்டாகாக்னேட்டிவ் ஸ்கில் அப்படின்னா நம்மளோட ஓன் திங்கிங்கை பற்றி நம்மளே வந்து யோசிக்கிறது, அதை அனலைஸ் பண்ணுறது, ரியலைஸ் பண்ணுறது, கரெக்டாக எவாலுவேட் பண்ணுறது அந்த மெட்டாகாக்னேட்டிவ் ஸ்கில் அப்படின்றத நம்மளோட இதை நம்மளே வந்து யோசிக்கிறது. இப்போ என்னோட திங்கிங் ப்ராசஸை நானே வந்து அதை எவாலுவேட் பண்ணி அதை வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்குறது. அப்போ இந்த மாதிரி அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு டீச்சர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைடிங் ஃப்ரீக்வெண்ட் கிரேட்ஸ் அண்டு ஃபீட்பேக் டு மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய கண்டினியூவான கிரேட்ஸ் கொடுக்குறது, ஃபீட்பேக் கொடுக்குறது. இதனால அந்த அவங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸ் வந்து அவங்களோட திங்கிங்கை பற்றின அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இதாகும் அப்படின்னா இதாகாது. ஒரு கிரேட் கொடுக்குற மாதிரினாலேயோ ஃபீட்பேக் கொடுக்குறதுனாலையோ. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் ஒன், அசைனிங் டெக்ஸ்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு மெமரைஸ் அண்ட் என்கரேஜிங் தெம் டு ரிப்பீட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண வச்சு அதை வந்து திரும்ப திரும்ப படிக்க சொல்லி அது மூலயமா அதை வந்து டெவலப் பண்ண வைக்கிறது இதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மெமரைசேஷன், ரோட் மெமரைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டிங் இதெல்லாம் வரக்கூடாது. ப்ரொவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டீட்டெயில்டு அண்ட் ப்ரெஸ்கிரிப்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆல் லேர்னிங் டாஸ்க். எல்லா விதமான லேர்னிங் டாஸ்க்குக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக இதாக கொடுக்குறது இதுவும் வந்து கிடையாது. மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறது, அவங்களோட லேர்னிங்கை வந்து பார்க்குறது, இந்த மாதிரி தன்னோட இதை அவங்களே வந்து அவங்க திங்கிங் பண்ணி பார்க்குறது, அதுதான் மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில். ஸோ அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் ஓன் லேர்னிங் அண்ட் எவாலுவேட் தேர் ப்ராக்ரஸ். அவங்களோட லேர்னிங்கில் அவங்க வந்து வெளிப்படுத்தி பார்க்குறது, அதை சரி செய்கிறது. அப்போ அதுதான் அவங்களோட ப்ராசஸை அவங்களே வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க, எவாலுவேட் பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் ஓன் லேர்னிங். அவங்களோட சொந்த லேர்னிங்கில் நம்ம அவங்கள வெளிப்படுத்த வைக்கிறது, அவங்களோட ப்ராசஸை அவங்களே எவாலுவேட் பண்ண மாதிரி வைக்கிறது.
Next, sixth question. Read the following statements and choose the correct option. Again, ஒரு assertion reason question. First, assertionல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, teachers should ask students to identify their own examples and non-examples of the concept of for strengthening the concept. அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு உண்டான ஓன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அவங்களே சொந்தமாக வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாம்பிள்ஸையும் வந்து அந்த கான்செப்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லி டீச்சர் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து டீச் பண்ணும்பொழுது எக்ஸாம்பிள்ஸ் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வராதது எது அப்படின்றதையும் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் வந்து எதெல்லாம் அதுக்கு வராது, எதெல்லாம் அந்த கான்செப்ட் ரிலேட்டட் கிடையாது அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்டு, அசர்ஷன் வந்து கரெக்டு, ட்ரூ. ஸோ ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் திங்கிங் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லீட்ஸ் டு ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த கான்செப்ட் வைல் நான் எக்ஸாம்பிள்ஸ் டென் டு கன்ஃபியூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து தப்பு. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்து அந்த கான்செப்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், எதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும், எதெல்லாம் சொல்ல முடியாதது அப்படின்றது அந்த கான்செப்டை இன்னும் எஃபெக்டிவாக தான் கொண்டு போகுமே தவிர கன்ஃபியூஸ் பண்ணாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீசன் ஆர் வந்து தப்பு. ஸோ அது வந்து ட்ரூ வராது. இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கரெக்டு. அசர்ஷன் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. எ கண்டியூசிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஃபார் லேர்னிங் இன் மிடில் கிளாஸஸ் சென்டர்ஸ் அரவுண்ட். இப்போ ஒரு கிளாஸ் ரூம், ஒரு கண்டியூசிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் லேர்னிங் வந்து இன் மிடில் கிளாஸஸ் நம்ம வந்து அந்த கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கிளாஸஸ் சென்டர் அரவுண்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கான்செப்ட் அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டுக்கு மெயின் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் அண்ட் எம்ப்ராஸ்மெண்ட், காம்படிட்டிவ் வித்தோஸ், கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஸோ இப்போ எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்டோட அந்த பயம் இருக்கிறது, எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கிறது, இது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பயத்தை தான் உண்டு பண்ணும், ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. காம்படிட்டிவ் வித்தோஸ், காம்படேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் வந்து அந்த ஒரு போட்டித்தன்மையை வந்து கொண்டுட்டு வர்றது அதுவும் கிடையாது. கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த நம்ம அவங்கள ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, அந்த மெமரைசேஷன், ஸ்டிமுலஸ், அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், அந்த இது. ஸோ அதுவுமே வந்து கிடையாது ஒரு கிளாஸ் ரூம், ஒரு என்விரான்மெண்ட்டில் அதுவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஃபோர்த் ஆப்ஷன் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். அப்போ அந்த கிளாஸஸில், மிடில் கிளாஸஸில் அந்த ஒரு கண்டியூசிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து படிக்கும் பொழுது அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் உண்டான ஒரு நல்ல வேல்யூஸ்மே கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். Next question number 8. How can a teacher help a man who is struggling with the complex problems develop problem solving skills? அதாவது அமன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. ஸோ எப்படி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணலான்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து என்கரேஜ் him to brainstorm and generate ideas, discouraging him from experimenting and taking risks, providing him with the answers, tell him to give up on the problem. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து இதிலேருந்து வெளியில் போக சொல்கிறது, நம்மளே ஆன்சர்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்குறது, அவங்கள வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறது, ஒரு கொஞ்சம் குறைவாக பேசுகிறது, அந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரவே வராது. ஸோ நம்ம அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், நம்ம அந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு வந்து வர்றதுக்கு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஆப்டாக இருக்கும். என்கரேஜ் ஹிம் டு பிரெயின்ஸ்டார்ம் அண்ட் ஜெனரேட் ஐடியாஸ். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுக்கு உண்டான அந்த பிரெயின்ஸ்டார்ம், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த ஒரு பிரெயின்ஸ்டார்ம் ப்ராசஸை வந்து இது பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது, ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது. அப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1. Next question number 9. The underlying principle of understanding based teaching is the belief that, அதாவது
கொஸ்டின் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு டீச்சிங் அப்படின்ற அந்த கான்செப்டோட பிரின்சிபிள் என்ன, அதோட நம்பிக்கை என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு டீச்சிங் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக நம்ம வந்து புரிய வைக்கிறது. ஸோ அந்த புரிதலை வந்து நம்ம அடிப்படையாக வச்சு டீச்சிங் பண்ணுறது அப்படின்றதும் அந்த கான்செப்டோட நேம். ஸோ அதோட கொள்கைக்கு ஏற்று ஆப்டாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் learners abilities and needs are diverse which cannot be catered to without focusing on standard instructions. அதாவது லேர்னர்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், நிறைய எபிலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அதை வந்து நம்மளால் கேட்டர் பண்ண முடியாது. வித்தவுட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாண்டர்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நம்மளால் அதை வந்து சரி செய்ய முடியாது அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபுல்லாக ராங். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிடிபியில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட தேவைகளுக்கு அடிப்படையில் நம்ம டீச் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து வராது. ஆப்ஷன் 1 வந்து ஆன்சராக வராது. செகண்ட் ஆப்ஷன் வந்து லேர்னர்ஸ் கேன் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் வென் ப்ரொவைடட் வித் எ ஃபெசிலிட்டேட்டிவ் என்விரான்மெண்ட் டு டூ. அதாவது குழந்தைங்களால் அந்த நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டிவான ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நல்ல நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். லேர்னர்ஸ் நோ லிட்டில் அண்ட் டீச்சிங் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து தெரியும் லிட்டில் அண்ட் டீச்சிங் இன்வால்வ்ஸ். அந்த டீச்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபேக்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, அது வந்து குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படின்றது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு டீச்சிங்க்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு ரிலேட்டடும் இல்லை. ஸோ ஆப்ஷன் 3யும் வந்து வராது. லாஸ்ட் ஆப்ஷன் லேர்னர்ஸ் ஆர் பாசிவ் ரெசிபியன்ஸ் அண்ட் த டீச்சர் ஹேஸ் த ரைட் நாலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க உட்காந்து கவனிக்கிறவங்க மட்டும்தான், டீச்சருக்கு வந்து நல்ல கரெக்டான நாலேஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து ஃபுல்லாக தப்பு, இது வந்து கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 லேர்னர்ஸ் கேன் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் வென் ப்ரொவைடட் வித் எ ஃபெசிலிட்டேட்டிவ் என்விரான்மெண்ட் டு டூ ஸோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிளிங் வித் டிஸ்லெக்ஷியா கேன் பி தாட் டு ரீட். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம எப்படி டீச் பண்ண முடியும் ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பை என்கரேஜிங் தம் டு ஸ்டடி இன் மல்டிபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டடி பண்ண சொல்கிறது, படிக்க சொல்கிறது. ஸோ இது வந்து ஆப்டாக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் த்ரூ யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறது. அது ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் போகுமே தவிர அது பாசிட்டிவாக வராது. இந்த பனிஷ்மெண்ட், லேபிள் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ இது செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் வந்து த்ரூ சிஸ்டமேட்டிக் ஃபோனாலஜிக்கல் ட்ரைனிங். ஸோ இப்போ டிஸ்லெக்ஷியா அப்படின்றது அவங்களோட ரீடிங் பிரச்சனை தான். ஸோ அப்போ அந்த ரீடிங்கில் அவங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கணும், அதோட இது என்ன அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோனாலஜிக்கல் அந்த உச்சரிப்பு எப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அந்த ஃபோனாலஜிக்கல் ட்ரைனிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 வந்து ஆப்டாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பை ப்ரொவைடிங் ஹையர் கிரேட் லெவல் ரீடிங் டெக்ஸ்ட். ஒரு இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறது, படிக்க சொல்கிறது, அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 த்ரூ சிஸ்டமேட்டிக் ஃபோனாலஜிக்கல் ட்ரைனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 which of the following set correctly mentions the characteristics on which students who are gifted typically from the other students in the class. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது எந்த செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து மேட்சாக இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் லேர்னிங், ஹையர் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ரேபிட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிஃப்டட் அப்படின்றப்போ உங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ்டு டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் லேர்னிங் வந்து இருக்கும். அடுத்து வந்து
தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹையர் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், க்ரியேட்டிவ் சில்ட்ரன் அண்ட் டேலண்டட் சில்ட்ரன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவங்களை வந்து சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி வந்து வராது. லாஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தோம்னா ரேபிட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுமே நம்ம கிஃப்டடில் சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஏபிசி. இதில் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம் அப்படின்னா, ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து சி எல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சி இருக்குது, ஏபிசி இருக்குது, ஸோ அது வராது. செகண்ட் ஆப்ஷனில் பிசிடி இருக்குது, ஸோ அதுலேயும் சி இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் வராது. லாஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷனில் ஏபி மட்டும்தான் இருக்குது, ஸோ அப்படியே வச்சுருங்க. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷனில் பிசி இருக்குது, சி வந்து கரெக்டு கிடையாது, ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸோ அந்த கிஃப்டட் அப்படின்றப்ப சொல்லும்போது அட்வான்ஸ்டு டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் லேர்னிங்கும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதான் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 11க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. Which of the following statement is correct in the context of the hearing impairment? அதாவது இந்த காது கேட்குற பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அந்த குறைபாடில் கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு எது வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட்டோட இதை ரெஃபர் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் கேன் அஃபெக்ட் சைல்ட்ஸ் எபிலிட்டி டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்க முடியாது சரியாக. அவங்க சொல்கிறதுக்கும் நம்மளால் திருப்பி பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது நமக்கு அந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ரிமைனிங் பார்த்துடலாம். ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஆஃப் சைல்ட் கேன் பி ரியலேபிளி டெஸ்டட் பை மேக்கிங் லவுட் நாய்ஸஸ் நியர் த சைல்ட். இப்போ அந்த காது கேட்காம இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் போய் ரொம்ப நாய்ஸாக ரொம்ப சத்தத்தை வந்து நம்ம உண்டு பண்ணி வைக்கிறது அது வந்து எந்த யூஸ்மே இல்லை. அடுத்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் டியூ டு எ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வித் த இயர். இந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்றது நமக்கு அந்த காதில் வந்து அந்த ஃபிசிக்கலாக வரக்கூடிய ப்ராப்ளம் மட்டும்தான். அந்த ஆல்வேஸ் ஒன்லி அப்படின்லாம் வர்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அதை வந்து செக் பண்ணி வந்து நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆல்வேஸ் அப்படின்ற இது வந்தாலே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த இயரில் ஃபிசிக்கலாக வர்ற பிரச்சனை தான் அந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்னா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஒன், ஆல் சில்ட்ரன் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட் நீட் டு யூஸ் சைன் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட். ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் அந்த குறியீடு இதை பயன்படுத்தி பேசுகிறது. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஹியரிங் இம்பேர்மெண்ட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து சுத்தமாக அந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கலாம், இல்லாட்டி பார்ஷியல் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கலாம். அதுக்கு எல்லாருமே சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு அந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட்டோட கரெக்ட் இது என்ன அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் தான் வந்து பாதிக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, ஹியரிங் இம்பேர்மெண்ட் கேன் அஃபெக்ட் எ சைல்ட்ஸ் எபிலிட்டி டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இன்க்ளூஷன் கரிக்குலம் லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் த சேம் இன் டேஷ் வைல் இன் டேஷ் தே ஆர் டிஃபரெண்ட். இதை வந்து நீங்கள் பிஎட்லேயே படிச்சிருப்பீங்க, இப்போ நம்ம சிடிப்பிலே வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த இதில் என்ன அப்படின்னா அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கான்செப்டில் நம்ம வந்து அந்த கரிக்குலம் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது அதில் 2 டைப் ஆஃப் வந்து இருக்கும். அக்கமடேஷன், மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ அந்த கரிக்குலம் சேஞ்சஸில் இருக்கிறது அக்கமடேஷன், மாடிஃபிகேஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் இருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்கள், எதை உங்களால் எரேஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அக்கமடேஷன், மாடிஃபிகேஷன் இருக்கிறது இந்த லாஸ்ட் 2 ஆப்ஷனில் தான், 3rd 4th. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கிடையாது. ஸோ இந்த 3rd 4th எது வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கரிக்குலம் இருக்குது அப்படின்னா அந்த கரிக்குலமில் வந்து லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை வந்து மாற்றாமல் அதில் இருக்கக்கூடிய லேர்னிங் அதாவது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இல்லாட்டி அந்த பெடகாகி ஸ்டைலை வந்து மாற்றுறது, அந்த லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷனை மாற்றாமல் இருக்கிறது எதில் வரும் அப்படின்னா அக்கமடேஷனில். மாடிஃபிகேஷனில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிவியராக இருக்கக்கூடிய சில குழந்தைங்களுக்கு, அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றுவோம். ஸோ மாடிஃபிகேஷன்
அக்கமடேஷனில் தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அக்கமடேஷனில் லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஃபராக இருக்காது, சேமாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அக்கமடேஷன் அண்டு மாடிஃபிகேஷன். அக்கமடேஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்காது, மாடிஃபிகேஷனில் லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. Next question number 14. According to constructivist theories, which of the following statements would not be correct? அதாவது constructivist theory பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் கிடையாது கன்ஸ்ட்ரக்டிவ் தியரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து knowledge is subjective, learners need to extrinsically motivated to ensure effective learning, knowledge is pluralistic and multiple, learners construct knowledge in their social and cultural construct. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் தியரிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, ஓன நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நாலேஜ் அப்படின்றது சப்ஜெக்டிவ், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. லேர்னர்ஸ் நீடு டு பி எக்ஸ்டென்சிக்கலி மோட்டிவேட்டட் டு என்ஷூர் எஃபெக்டிவ் லேர்னிங். அவங்க ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ரென்சிக்கலாக வெளியிலேருந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அடுத்து வந்து நாலேஜ் இஸ் ப்ளூரலிஸ்டிக் அண்டு மல்டிபிள். நாலேஜ் அப்படின்றது ஒரே டைப் ஆஃப் இருக்கும்னா கிடையாது, பல்வேறுபட்ட அறிவுகள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 வந்து பாசிட்டிவானது. ஏன்னா இன்னொன்று பார்த்துக்கோங்க, நாட் அப்படின்ற வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ அந்த நாட் அப்படின்றது இங்கன்னா எது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் வந்து எது நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கொடுத்துருக்குற 4 வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பாசிட்டிவ், தேர்ட் ஆப்ஷன் பாசிட்டிவ், ஃபோர்த் ஆப்ஷன் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவாக இருக்கிறது லேர்னர்ஸ் நீடு டு பி எக்ஸ்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் டு என்ஷூர் எஃபெக்டிவ் லேர்னிங். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரின்சிக்கலாக மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக்கலாக மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டிவ் தியரியில் சொன்னதே கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் தியரிக்குள்ளே வராத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லேர்னர்ஸ் நீட் டு பி எக்ஸ்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் டு என்ஷூர் எஃபெக்டிவ் லேர்னிங். Question number 14க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இன் எ ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூம் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்து அப்போ அந்த ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூம் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்னா சைல்டு சென்டர்ட் ரிலேட்டட் லேர்னிங் பை டூயிங் பண்ணுறது, குழந்தைங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட எபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதில் வந்து டீச்சர்ஸுமே ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுமே ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ராக்ரஸிவ் எஜுகேஷன், ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூம். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூமோட ரிலேட் ஆனதுன்னு பார்க்கலாம். டூ நாட் ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடாது அப்படின்றது ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூமில் சொன்னதே கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கலாம், அப்படி கேட்குறது மூலிமா அவங்களோட திங்கிங் ப்ராசஸ், ரீசனிங், அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து டெவலப் ஆகும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கக்கூடாது அப்படின்லாம் ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூமில் கிடையாது, அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து வராது, கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் பி, ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு தி டீச்சர், டீச்சர்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்குறது, இது கரெக்டு. ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் பொழுது அவங்க வந்து டீச்சர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கொஸ்டின் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் டெவலப் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி, அது அந்த ஸ்டேட்மெண்ட் பியுமே வந்து கரெக்டானது. ஆஸ்க் கொஸ்டின் டு ஈச் அதர், டீச்சர்ஸ்கிட்ட மட்டும் கிடையாது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது. நம்ம டீச்சர்கிட்ட தாண்டி அடுத்து வந்து நம்ம கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது, இதுவுமே கரெக்ட். கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்கலாம். ஆஸ்க் தெம்செல்ஸ் கொஸ்டின்ஸ், டீச்சர்கிட்ட கேட்குறது, கூட படிக்கிறவங்ககிட்ட வந்து கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயே வந்து கேட்டுக்கக்கூடிய இது கரெக்டாக இருக்குமா, இந்த இது வந்து இதோட ரிலேட் ஆகுமா அப்படின்றத கேட்டுக்கிறது. ஸோ இது தேர்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ டீச்சர்கிட்டையும் கொஸ்டின் கேட்கலாம், நம்ம கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கொஸ்டின் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், நம்மகிட்டையுமே வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் ஏ தான் வந்து என்ன அப்படின்னா தப்பு. நம்ம வந்து கொஸ்டினே கேட்கக்கூடாது அப்படின்றது தான் ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூமில் கிடையவே கிடையாது, நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதில் வந்து
ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு பிசிடி. ஸோ ஆப்ஷன் 2 வந்து என்ன அப்படின்னா கரெக்டு பிசிடி. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, which of the following views about intelligence supports the respectful consideration of diversity among learners? அதாவது இன்டெலிஜென்ட் சப்போர்ட்ஸ் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி, அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வந்து கரெக்டாக ஆப்டாக எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது வந்து தப்பு. ஏன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத கான்செப்டில் பார்க்கும்போதுமே போத் ஹெரிடிட்ரி அண்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஐக்யூ டெஸ்ட்ஸ் ஆர் ஒன்லி மெஷர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்ம இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஐக்யூ டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த ஒன்லி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷன் இன்டெலிஜென்ட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் அண்ட் கேன் சேஞ்ச் ஓவர் டைம். இது நம்ம கொஸ்டினோட ரிலேட் ஆகுது. ஏன்னா கொஸ்டின் வந்து குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி, அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வந்து எப்படி இன்டெலிஜென்ஸ் அந்த வியூ வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஹவார்ட் கார்னரோட இன்டெலிஜென்ஸ் இது படிச்சிருப்போம். ஸோ அவருமே வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மல்டி டைமென்ஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு டைமுக்கும் அது வந்து என்னாகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3, இன்டெலிஜென்ட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் அண்ட் கேன் சேஞ்ச் ஓவர் டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 17, expectations associated with being male or female are referred to as dash and these are learned. இப்போ வந்து மேல் ஆர் ஃபீமேல், ஆண் பெண், அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அசோசியேட்டட் வித் ஆணாக இருக்கிறது, பெண்ணாக இருக்கிறது, அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்புகள், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நேம் என்ன, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்றதான் கொஸ்டின். இதை வந்து நம்ம ஜெண்டர் அந்த கான்செப்டில் வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் அப்படி இருக்கிறவங்களுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெண்டர் ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம். பாலின பங்குகள், அவங்களோட இது என்னென்ன, அவங்க எப்படி நடந்துக்கணும், அவங்களோட பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த எதிர்பார்ப்புகளை வந்து ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நம்ம ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸோ ஜெண்டர் பயோஸோ ஜெண்டர் கான்ஸ்டன்சியோ நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அது எல்லாமே வேறு வேறு மீனிங். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அசோசியேட்டட் வித் பீயிங் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது ஜெண்டர் ரூல்ஸ். அண்ட் அதை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சோசியலைசேஷன் ப்ராசஸ் மூலியமாக வீட்டில் வந்து சைல்ட்ஹுட் பீரியடில் இருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கப்படுது, அவங்க வந்து அதை கற்றுக்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1, ஜெண்டர் ரூல்ஸ் த்ரூ அவுட் சைல்ட்ஹுட் அண்ட் இன்டு அடல்ட்ஹுட். சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. இடையில இந்த மிடில் சைல்ட்ஹுட்டில் இல்லாட்டி வந்து இயர்லி சைல்ட்ஹுட்டில் சொல்லிக் கொடுக்குறது, இனிஷியரி அடலசன்ஸ் பீரியடில் வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. Next question number 18, Lawrence Kohlberg's theory has been critiqued by Carl கில்லிகன் ஃபார். அதாவது நம்ம அந்த லாரன்ஸ் கோல்பர்க் கூட மோரல் டெவலப்மெண்ட் தியரியை வந்து கேரல் கில்லியன் வந்து எதுக்கு கிரிட்டிக்யூ பண்ணுறாரு, எதை பற்றி அவரோட தியரியில் காரல் வந்து எதை சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து இக்னோரிங் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இன் மோரல் ரீசனிங், ப்ரெசென்டிங் எ ஸ்டேஜ் தியரி ஆஃப் மோரல் டெவலப்மெண்ட், கலெக்டிங் டேட்டா பை மீன்ஸ் ஆஃப் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ், நாட் அப்ளையிங் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ காரல் கில்லியன் வந்து எதுக்காக வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸை வந்து இக்னோர் பண்ணதுனால, ஜெண்டர் டிஃப்ரென்சஸை வந்து மோரல் ரீசனிங்கில் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மோரல் ரீசனிங் அந்த இதில் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்சஸை வந்து சொல்லியிருக்க மாட்டார், காமனாக சொல்லியிருப்பார். ஸோ அந்த டிஃப்ரென்சஸை வந்து இக்னோர் பண்ணதை சொல்லி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ
கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் 1. இதையும் நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரல் கில்லிகன் வந்து எதுக்காக லாரன்ஸ் கோல்பர்க் தியரியை வந்து விமர்சனம் பண்ணார், கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படின்ற அதை எழுதி அதோட ரீசனையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. Next question number 19. Who among the following critiqued the concept of general intelligence and proposed an alternative theory of intelligence? அதாவது கீழே ஒரு 4 பேரோட சைக்காலஜிஸ்ட் நேம் கொடுத்து அதில் யார் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து விமர்சனம் பண்ணார், அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ்க்குரிய ஒரு மறு அமைப்பு தியரியை வந்து ஒரு அல்டர்னேட்டிவான ஒரு தியரியை கொண்டு வந்தார் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜீன் பைகட், லிவ் விகோட்ஸ்கி வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் தியரிஸ், அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் அந்த இது சொல்ல. சார்லஸ் பியர்மன், ஹவார்ட் கார்னர். இதில் வந்து ஹவார்ட் கார்னர் தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி சொல்லியிருப்பார். எல்லாருக்கும் வந்து அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னது ஹவார்ட் கார்னர். ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, ஹவார்ட் கார்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. வாட் டஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்டெயில்? இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து எதை சொல்லுது அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கற்றுக்கிற லேர்னிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் கொடுக்குறது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கரிக்குலமை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லா குழந்தைகளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னா இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு கரிக்குலம், அவங்களோட தேவைகளுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சிமிலராக கரிக்குலம் வந்து இருக்கக்கூடாது. அப்போது ஆப்ஷன் 1 வந்து வராது. செகண்ட் ஆப்ஷன் ப்ரொவைசிங் ஆஃப் ஒன்லி ஒகேஷ்னல் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் வந்து ஒகேஷ்னல் எஜுகேஷன் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வந்து வராது. அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். Third option, flexibility in the curriculum as a result of recognition of individual differences. So, inclusive educationல different type of abilities இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸோடு இருப்பாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸோட குழந்தைங்களோட தேவைகள் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஈஸியான கரிக்குலம் தான் இருக்கணும். அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த கரிக்குலம் as a result of recognition of individual differences அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வந்து கொஸ்டின் 20க்கு வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. வாட் இஸ் த ரோல் ஆஃப் எவிடன்ஸ் இன் கிரிட்டிக்கல் திங்கிங்? கிரிட்டிக்கல் திங்கிங்கில் அந்த எவிடன்ஸ், அந்த சாட்சிகள் அப்படின்றதோட பங்கு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் எவிடன்ஸ் ஷுட் பி எவாலுவேட்டட் இன் யோ லாஜிக்கல் அண்டு சிஸ்டமேட்டிக் வே. இப்போ வந்து அந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எவிடன்ஸ் வந்து லாஜிக்கலாக சிஸ்டமேட்டிக் வேல நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது. இப்போது நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்கில் நமக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வந்து அதை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்றது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எவிடன்ஸ் இஸ் இர்ரிலவெண்ட் டு கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எவிடன்ஸ் வந்து முக்கியம்தான், அதை வந்து நம்ம இர்ரிலவெண்ட் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் 2 வந்து வராது. செகண்ட் ஆப்ஷன் எவிடன்ஸ் ஷுட் பி இக்னோர்டு இன் ஃபேவர் ஆஃப் பர்சனல் ஒப்பீனியன். அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எவிடன்ஸை வந்து நம்ம என்ன தான் நமக்கு வந்து ஒரு தெரிஞ்ச இதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அதை எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். அதை வந்து நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை வச்சு அதை வந்து அதை இக்னோர் எல்லாம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அந்த இக்னோர்டு, லேபிள்டு அதெல்லாம் வரவே கூடாது. ஸோ ஆப்ஷன் 3யும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் எவிடன்ஸ் ஷுட் பி அக்செப்டட் வித்தவுட் அனாலிசிஸ். அனாலிசிஸ் இல்லாமல் வந்து ஏற்றுக்கிறது அப்படின்றது ஃபுல்லாக ராங்க. நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. எவிடன்ஸ் ஷுட் பி எவாலுவேட்டட் இன் ஏ லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் வே. Next question number 22. Which of the following questions promotes critical and creative thinking in children? கீழே கொடுத்துருக்க 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட வந்து கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து which can be the best way to save water and why? ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமனாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபிக்ஸேஷன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த வழி வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், எதுக்காக அப்படின்றது. செகண்ட் ஆப்ஷன் ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவு மெனி கேபிட்டல்ஸ் ஆர் இன் யுவர் கண்ட்ரி. இது வந்து ஃபிக்ஸ்டு ஒன்று. ஏன்னா நம்மள்கிட்ட வந்து இந்த பர்டிகுலர் லிமிட்டடு கேபிட்டல்ஸ் இருக்கும், லிமிட்டட் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம சொல்லிடலாம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கன்வர்ஜென்ட் திங்கிங் தான் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த
கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெவலப் ஆகுறது என்னென்னா டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங் மூலமாக தான் நமக்கு இந்த கிரியேட்டிவ் அண்டு கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவு மெனி கேபிட்டல்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்டு எண்டட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 2 வராது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஆன் த மேப். ஸோ இதுவுமே வந்து க்ளோஸ்டு எண்டட் தான். ஏன்னா இது வந்து ஒரு லிமிட்டடாக நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்லிட முடியும். நம்மளோட கண்ட்ரி நேம் என்ன, மேப்பில் நம்மளோட கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ இதுவுமே வந்து க்ளோஸ்டு எண்டட். இப்போது நம்ம கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் தேவை. ஸோ ஆப்ஷன் 3யும் வராது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வேர் டஸ் வாட்டர் கம் ஃப்ரம் இன் யுவர் சிட்டி. உங்கள் சிட்டியில் இருந்து எங்கே தண்ணி வருது அப்படின்றதையும் கேட்டாலும் அதுவுமே வந்து க்ளோஸ்டு எண்டட் தான். இங்கேருந்து வருது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு எங்கே அந்த டேமா இல்லாட்டி ஏதாவது வாட்டர் பேங்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே சொல்லிடுவாங்க. ஸோ க்ரியேட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகணும் அப்படின்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஓப்பன் எண்டட், அதாவது மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 விச் கேன் பி த பெஸ்ட் வே டு சேவ் வாட்டர் அண்ட் ஒய். இதில் வந்து அவங்க நிறையா ஐடியாஸ் வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அது வந்து மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணணும். அப்போ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. Next question number 23. Read the following statements and choose the correct option. Again ஒரு assertion reason. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீன் பைகட் அண்ட் லிவ் விகுட்ஸ் டிஃபர் இன் தியர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆன் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஜீன் பைகட்டுக்கும் லிவ் விகுட்ஸ்க்கும் வந்து அந்த லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெவ்வேறாக தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ட்ரூ. ஏன் அது வந்து கரெக்ட் அப்படின்னா பிகாஸ் in discovery learning teacher provides opportunities and students derive information from those. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக பார்த்தா இந்த டிஸ்கவரி லேர்னிங்கில் டீச்சர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களே வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஆனால் கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வந்து ரீசனா அப்படின்னா கிடையாது. ஆனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் ரீசன் ஆர் வந்து அசர்ஷன் ஏ எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆனால் ரீசன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4. Next question number 24. Again ஒரு assertion reason. Read the following statements and choose the correct option. அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிடரபிள் வேரியேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் டெவலப்மெண்டல் ரேட்ஸ் அமாங் சில்ட்ரன். குழந்தைங்கிட்ட அந்த டெவலப்மெண்டல் ரேட்ஸ் அப்படி அந்த அவங்களோட வளர்ச்சி வீதத்தில் நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வேகமாக வந்து வளர்ச்சி அடையலாம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இதாக வந்து வளர்ச்சி அடையலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அந்த டெவலப்மெண்டல் ரேட்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் டிஃப்ரென்சஸ் ஆர் an inevitable result of complex interaction of genetic and experiential variations. நம்மளோட ஜெனட்டிக்காலையும் என்விரான்மெண்ட்டோட எஃபெக்ட்னாலையும் வந்து நமக்கு வரக்கூடிய அதுதான் அந்த டெவலப்மெண்டல் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது. ஸோ ரீசனுமே வந்து நமக்கு கரெக்ட் தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அண்ட் அந்த டெவலப்மெண்டல் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது ஏன் வருது அப்படின்றதுமே அந்த காரணமுமே வந்து கரெக்டு தான். அப்போது ரீசன் ஆர் வந்து அசர்ஷனுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ரீசன் ஆர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது நம்மளோட கூட பிறந்தவங்க அந்த அக்கா தங்கச்சி தம்பி அண்ணா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்றது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது டிஃப்ரெண்ட் தேன் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் பியர்ஸ் அண்ட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சோஷியலைசேஷன் த்ரூ அவுட் சைல்ட்ஹுட். அதாவது சிப்ளிங்ஸ் நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் தான். ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடியது சிப்ளிங், அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அவங்கள மாதிரியே சிப்ளிங்கோட ரிலேஷன்ஷிப் இருக்குமானா இருக்காது. ஸோ
அந்த சிப்ளிங் அப்படின்றது பேரண்ட்ஸை விட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பியர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சிப்ளிங்கோட நம்ம இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் வேறு தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சிப்ளிங் உள்ளது. பியர்ஸுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இதுவுமே சிப்ளிங் தான். அப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதான் இந்த சிப்ளிங். ஸோ ஆர் டிஃப்ரெண்ட் தென் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் சோஷியலைசேஷன் ப்ராசஸில் இம்பார்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக கரெக்டாக இருக்குது. அதர் இதை பார்த்துடலாம். ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்லி டியூரிங் இயர்லி சைல்ட்ஹுட். அந்த இயர்லி சைல்ட்ஹுட் 2 to 6 years அந்த பீரியடில் மட்டும்தான் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து அந்த சைல்ட்ஹுட் பீரியடில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அதுக்கப்புறமும் தாண்டியும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அப்போது ஆப்ஷன் 2 வந்து வராது. தேர்ட் ஆப்ஷன் டு நாட் ஹேவ் மச் ரோல் இன் சோஷியலைசேஷனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து சிப்ளிங்க்கு கிடையாது அப்படின்றது அதெல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடியது சிப்ளிங் தான். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் ஆர் சிமிலியர் டு ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் அண்ட் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது சிப்ளிங்ஸ் அப்படின்றவங்க பேரண்ட்ஸ் எப்படியோ பியர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்றது அது கிடையாது. கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அவ்வளோ இதாகவும் இருப்போம், ஒரு சில இதில் வந்து பயமாகவும் இருப்போம். ஆனால் சிப்ளிங்கில் அப்படி கிடையாது. ஸோ அப்போ அதை பார்க்கும்பொழுது எல்லா ரிலேஷன்ஷிப் மாதிரியுமே சிப்ளிங் இதுவுமே வந்து சேமா அப்படின்னா கிடையாது. பேரண்ட்ஸ் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சிப்ளிங். ஸோ அது வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4ம் வந்து வராது. கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1. Sibling relationships are different than relationship with the parents and peers and play an important role in socialization throughout childhood. Next question number 26. What is the difference between mastery goals and performance goals? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து மாஸ்டரி கோல்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் ரெண்டோட மீனிங் கொடுத்து அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாஸ்டரி கோல்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் அவாய்டிங் ஃபெயிலியர், while performance goals are focused on gaining approval and recognition from others. ஸோ இதில் மாஸ்டரி கோல்ஸ் அப்படின்றது ஃபெயிலரை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாஸ் ஆகிறது, அது வந்து மாஸ்டரி கோல் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் மாஸ்டரி கோல்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் கைனிங் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம அப்ரூவல் நல்ல பேர் வாங்குறதுக்காக படிக்கிறது, அது மாஸ்டரி கோல் கிடையாது. நம்மளோட ஓன் இதுக்காக நம்மளோட ஓன் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறது தான் மாஸ்டரி கோல்ஸ். வைல் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் அவாய்டிங் ஃபெயிலியரை வந்து ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒரு ப்ரைஸை வாங்குறதுக்காகவோ ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸுக்காக சில பரிசுகளுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை அடையிறதான் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ். ஸோ அதுவுமே வந்து வராது. தேர்ட் ஆப்ஷன் மாஸ்டரி கோல்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் அச்சீவிங் சர்டன் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் காம்பட்டிங் வித் அதர்ஸ். மற்றவங்களோட போட்டி போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து செயல்படுறது மாஸ்டரி கோல்ஸ். அது வந்து தப்பு, அது கிடையாது. மாஸ்டரி கோல்ஸ் அப்படின்றது நம்மளோட ஓன் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது, நம்ம ஸ்டடி பண்ணுறது, அதுதான் மாஸ்டரி கோல்ஸ். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் மாஸ்டரி கோல்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் ஒன்ஸ் own skills and understanding of your tasks. ஸோ இது கரெக்ட் மாஸ்டரி கோல்ஸில். அதே இது பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஆன் அச்சீவிங் எ ஹை கிரேட் ஆர் ரிசீவிங் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ். நிறைய மார்க் வாங்குறதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில பரிசுகளை இது பண்ணுறதுக்காக நம்ம அதில் ஃபோக்கஸ் ஆகி இருக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4. Next question number 27. Which of the following is a limitation of Pigot's theory of cognitive development? Pigot தியரியோட நம்ம அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து என்ன லிமிட்டேஷன், என்ன வந்து குறைபாடு அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து இட் ஓவர் எம்பசைஸ் த ரோல் ஆஃப் லாங்குவேஜ் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி தியரி பார்த்துருப்போம், அதில் லாங்குவேஜோட ரோல் வந்து ரொம்ப இருக்குமானா இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து வராது. செகண்ட் ஆப்ஷன் வந்து இட் டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் த ரோல் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை சொல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் இல்லை, அவர் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா ஸ்டேஜஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சென்சஸ் மூலமாக தான் குழந்தைங்க கற்றுக்குப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். அப்போது ஆப்ஷன் 2வும் வராது. ஆப்ஷன் 3 டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ் ஆன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இது கரெக்டு. ஏன்னா ஃபுல்லாக பைகட் தியரியில் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குழந்தைங்க ஆக்டிவாக அவங்களே வந்து நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டார். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3.
Next question number 28. According to Baker, the 4 qualitatively different stages அவர் சொல்லியிருந்த அந்த 4 stages சென்சாரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், இந்த 4 ஸ்டேஜுமே வந்து எப்படி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து vary vastly across the various cultures in the world. Second one are dependent upon the genetic codes of the children. Third one represent the universal patterns of development of children. Fourth one illustrate the children's minds or miniature adult minds. ஸோ பைக்கெட் வந்து அந்த 4 ஸ்டேஜஸ் சொன்னதுமே குழந்தைங்க வந்து வளரக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அக்கார்டிங் டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிவர்ஸில் உலகத்துல எல்லாருக்கும் அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்கும் அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வேறு வேறையாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்த பேட்டர்ன் வந்து அதே பேட்டர்ன் தான், ஆனால் அவங்களோட அந்த ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வேணால் டிஃபராக இருக்குமே தவிர அந்த பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆகாது. ஸோ அதுதான். அப்போ கொஸ்டின் நம்பர் 28க்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. ரெப்ரசன்ட் யூனிவர்சல் பேட்டர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இதில் வந்து அடல்ட்டோட மினியேச்சர் அதெல்லாம் கிடையாது, ஜெனட்டிக் கோட்ஸை வச்சு சொன்னது கிடையாது. அக்ராஸ் கல்ச்சர்ஸில் வந்து வெவ்வேறு கல்ச்சர்ஸில் வெவ்வேறு மாதிரி வந்து அந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்காது, ஒரே பேட்டர்னில் தான் வளருவாங்க. ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் தான் டிஃபராக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. லிவ் விகோட்ஸ்கி பிலீவ்டு தட் டெவலப்மெண்ட். லிவ் விகோட்ஸ்கி அப்படின்றவங்க டெவலப்மெண்ட்டை எப்படி பார்த்தாரு, எப்படி இது பண்ணார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இஸ் டிஸ்கண்டினியூஸ் இன் நேச்சர், ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் மெச்சுரேஷன், ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் சோசியல் இன்ட்ராக்ஷன், இஸ் அன் அன்ஃபோல்டிங் ஆஃப் ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங். ஸோ ஆல்ரெடி லிவ் விகோட்ஸ்கியோட சோசியல் கல்ச்சரில் எப்படி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழந்தைங்க ஒரு சொசைட்டியில் ஒரு சோசியோ கல்ச்சுரல் நேமே சோசியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது குழந்தைங்க மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறதுக்கு மூலியமாக அவங்களோட நாலேஜ் அவங்களோட காக்னிட்டிவ் வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சோசியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றத உருவாகிறத லிவ் விகோட்ஸ்கி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் இன் நேச்சர் அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அவர் வந்து ஆர்டர் வைஸ் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது இப்படி இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். அதே பைகட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஸ்டேஜஸ் வைஸாக வந்து இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸ் மேனரில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து லிவ் விகோட்ஸ்கி, இது வந்து ஜீன் பைகட். அப்போது லிவ் விகோட்ஸ்கி வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா சோசியல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது மூலியமாக தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் அந்த டெவலப்மெண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ன்றது டெவலப் ஆகுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3, ரிசல்ட்ஸ் directly from social interaction. Next last question 30. Read the following statement and choose the correct option. Assertion reason அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்ரி இயர் லதா, அதாவது கிளாஸ் 7th அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வைட்ஸ் எ ஃபீமேல் மேக்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் எ மேல் நர்ஸ் டு ஹர் கிளாஸ் டு டிஸ்கஸ் கெரியர் இன் தீஸ் ஃபீல்டு. அந்த 7th கிளாஸ் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் மேக்ஸ் ப்ரொஃபஸரில் ஒரு பெண் அவங்க வந்து இருக்கிறது, அதே மாதிரி நர்ஸாக ஒரு ஆண் நபர் இருக்கக்கூடியவங்களை வந்து கிளாஸ்க்கு கூப்பிட்டு ஃபீல்டில் எந்த மாதிரியான கெரியர்லாம் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஏன்னா ஜெண்டரை பர்டிகுலராக வச்சு ஜாப்க்கு போகாமல் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போகிறது. ஸோ அதில் எந்த ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்சஸும் இல்லை. ஸோ இது ஒரு ஈக்குவலான ஒரு இது வந்து கொண்டுட்டு போகிறதுக்காக டீச்சர் வந்து கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அசர்ஷன் ஏ வந்து கரெக்டு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் ஆர் இன்னேட் அண்ட் நாட் அக்வைர்டு த்ரோ சொசைட்டி. ஜெண்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஜெண்டர் டிஃப்ரென்சஸ்ன்றது இன்னேட்டாக நமக்கு ஹெரிடேட்டரியாக இன்ஹெரிட்டடாக வந்தது, சொசைட்டியில் இருந்து உருவாக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ வந்து அசர்ஷன் வந்து கரெக்டு. அந்த ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இல்லைன்றத காமிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கிளாஸுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸ்ன்றது சொசைட்டியால் உருவாக்கப்பட்டது கிடையாது, அது நம்ம பிறக்கும்போதே நம்ம கூட இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். அந்த ஜெண்டர் அப்படின்றது சோசியலி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அதை வந்து நம்ம வந்து
ரீஃபார்ம் பண்ண முடியும், அதை பிரேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு அசர்ஷன் வந்து கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ்லாம் கிடையாது, ஆர் மட்டும்தான் ஃபால்ஸு. ஸோ ரிமைனிங் 3 எக்ஸப்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்க ரிமைனிங் 3 எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் வந்து ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ஆகஸ்ட் 20 அதாவது ஜூலை இதில் வந்து வைக்கிறதா இருந்த எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த் வந்து வச்சாங்க. ஸோ அதுக்குரிய கொஸ்டின்ஸ் பேப்பர் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகியோட கொஸ்டின் 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் மாதிரி இருக்கிறதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் மாதிரி போட்டு கேட்குறீங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி போடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றே நம்ம ஓரளவுக்கு முடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எடுத்தோடனே நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லை அந்த ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 வீக் பிஃபோர்க்குள்ளே நான் எல்லா டாப்பிக்குமே நம்ம அந்த சிடிபிக்கு கேட்டிருக்கீங்க, எல்லா டாப்பிக்குமே வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு மைண்ட் மேப் கான்செப்ட் படி நான் வந்து ஒரு 1 வீக் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் முன்னாடி நான் போடுறதுக்கு ட்ரை போடுறேன். ஸோ அதுக்குள்ளே வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதர் பெடகாகி கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.